ஹாய் ஹலோ வெல்கம் டு காலை தென்றல் நிகழ்ச்சியில் உங்களிடம் இருப்பது நான் செழியன். இன்னைக்கு சண்டே ரொம்ப ரிலாக்ஸ் மூட்ல இருப்பீங்க. நிறைய பிளான்லாம் வச்சிருப்பீங்க. சினிமா போகலாம், ரெஸ்டாரண்ட் போகலாம். இவை என்னடா மொக்கையை போட போறான்னு நினைக்காதீங்க. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு நேர செக்மெண்ட் போயிடலாம். அதில் விண்டர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நியூஸ் பேப்பரில் ஒரு செய்தி அடிக்கடிக்கு பார்ப்போம். வெளிநாட்டு பறவைகள்லாம் வேடந்தாங்கல் வந்திருக்கு, பல கிலோமீட்டர் தாண்டி, அதாவது 4000 கிலோமீட்டர் 5000 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம். நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எப்பரா இதெல்லாம் இவ்வளவு தூரம் வருது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு பறவை இதை விட அதிகமான கிலோமீட்டர் தூரம் பறந்து செல்லுதுங்க. அது ஆர்டிக் 10 அப்படின்ற ஒரு பறவை 20,000 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டிக் பிரதேசத்திலிருந்து அண்டார்டிகா மீண்டும் அண்டார்டிகால இருந்து ஆர்டிக் பிரதேசம் போது மொத்தம் ஒரு வருஷத்துல 40,000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுது. எவ்வளவு ஆச்சரியமான தகவல் இல்லை? இப்போ நம்ம காலை தென்றலோட முதல் செக்மெண்ட் கண்டேன் சக்தி பீடங்களை வழங்குவதற்கு மஞ்சுளா ரமேஷ் அவர்கள் இதோ உங்களுக்காக. கண்டேன் சக்தி பீடங்களை இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் கோபுரம் குங்குமம், பக்திக்கு உகந்தது. மஞ்சுளா ரமேஷின் தெய்வீக புத்தகங்கள், சக்தி பீட தரிசனங்களை விரிவாக படிக்க 51 சக்தி பீடங்கள். விவரங்களுக்கு 9444376137. குங்குமம் கொடுங்க. இது தூய்மையான குங்குமமா? அப்ப எந்த குங்குமம் வாங்குறது? கோபுரம் குங்குமம், பரிசுத்தமானது, பக்திக்கு உகந்தது. கோபுரம் குங்குமம். திருச்சானூரிலே தாமரையிலே பொற்றாமரையிலே அமர்ந்திருக்கின்ற அம்பாள் பத்மாவதி தாயாரின் கோலாகலம் என்பது சொல்லில் அடங்காது. அவளுடைய பிரம்மோற்சவம் காண்பதற்கு காண கண்கோடி வேண்டும். அப்பேற்பட்ட அற்புதமான அந்த தாயாரின் பிரம்மோற்சவம் என்பது அங்கே கார்த்திகை மாசத்திலே சுக்லபக்ஷத்திலே முக்கியமாக பஞ்சமி என்று அற்புதமாக நடைபெறுகின்றது. ஜகதோஸ்ய வெங்கடபதிர் விஷ்ணு பராம் பிரேயசி தத்வக்ஷஸ்தல நித்யவாச ரசிகாம் தச்சாந்தி சம்வர்தினி பத்மாலங்கிருத பாணி பல்லவயுகாம் பத்மாசனஸ்தாம் ஸ்ரீயம் வாத்சல்யாதி குணோஜ்வலாம் பகவதி வந்தே ஜகன்மாதரம். பத்மாவதி பாஹி அலமேல் மங்கா, பத்மநாப பிரியா அலமேல் மங்கா, பத்மோத்பவ பாஹி அலமேல் மங்கா, பத்மாலய பாஹி அலமேல் மங்கா, அலமேல் மங்கா, அலமேல் மங்கா,
जगत्स्थिता अलमेल मंगा अलमेल मंगा अलमेल मंगा पाहि हरि प्रिये अलमेल मंगा आद्यंतरहिता अलमेल मंगा आदिशक्तिवे नीवु अलमेल मंगा अतीत दुर्गा पाहि अलमेल मंगा अनंत नित्य पाहि अलमेल मंगा अलमेल मंगा अलमेल मंगा पाहि हरि प्रिये अलमेल मंगा मंत्रमूर्ति पाहि अलमेल मंगा महोदरी देवी अलमेल मंगा श्री महापूज्या अलमेल मंगा श्री महाशक्ति अलमेल मंगा अलमेल मंगा अलमेल मंगा पाहि हरि प्रिये अलमेल मंगा पद्मासनस्थिता अलमेल मंगा पद्ममालाधरा अलमेल मंगा पंचकोशात्मिका अलमेल मंगा पद्मसुंदरी पाहि अलमेल मंगा अलमेल मंगा अलमेल मंगा पाहि हरि प्रिये अलमेल मंगा विश्वजननी पाहि अलमेल मंगा विद्याधिदेवता अलमेल मंगा विस्तार रूपा अलमेल मंगा वसुंधरा देवी अलमेल मंगा अलमेल मंगा अलमेल मंगा पाहि हरि प्रिये अलमेल मंगा हेममालिनी पाहि अलमेल मंगा हरिहृदयवासिनी अलमेल मंगा हंसारूढ़ा अलमेल मंगा हैरण्यवर्णा अलमेल मंगा अलमेल मंगा अलमेल मंगा पाहि हरि प्रिये अलमेल मंगा चिद्रूपिणी पाहि अलमेल मंगा चिच्चक्तिवे नीवु अलमेल मंगा चंद्रवदना पाहि अलमेल मंगा चतुर्भुजा देवी अलमेल मंगा अलमेल मंगा अलमेल मंगा पाहि हरि प्रिये अलमेल मंगा चारुदरहासिनी अलमेल मंगा चंद्रस्वरूपिणी अलमेल मंगा सान्द्रकरुणा पाहि अलमेल मंगा साधु परिपालिनी अलमेल मंगा अलमेल मंगा अलमेल मंगा पाहि हरि प्रिये अलमेल मंगा पद्मसुंदरी देवी अलमेल मंगा पंचब्रह्मात्मिका अलमेल मंगा पंचवक्त्रा पाहि अलमेल मंगा परमात्मिका पाहि अलमेल मंगा अलमेल मंगा अलमेल मंगा पाहि हरि प्रिये अलमेल मंगा दारिद्र्य ध्वंसिनी अलमेल मंगा धनधान्यकारिणी अलमेल मंगा दुर्भिक्ष ध्वंसिनी अलमेल मंगा धर्म निलया पाहि अलमेल मंगा अलमेल मंगा अलमेल मंगा पाहि हरि प्रिये अलमेल मंगा क्षीराब्धि संभवा अलमेल मंगा करुणामयी पाहि अलमेल मंगा कमलायताक्षी अलमेल मंगा कमलनाभ प्रिया अलमेल मंगा अलमेल मंगा अलमेल मंगा पाहि हरि प्रिये अलमेल मंगा शुक्लमाल्याम्बरा अलमेल मंगा शतरूप देवी अलमेल मंगा माया स्वरूपिणी अलमेल मंगा मंत्ररंजनी पाहि अलमेल मंगा अलमेल मंगा अलमेल मंगा पाहि हरि प्रिये अलमेल मंगा प्रणवात्मिका पाहि अलमेल मंगा पंचभूतात्मिका अलमेल मंगा जगत्स्थितिकारिणी अलमेल मंगा जगत्परिपालिनी
பத்மாவதி தாயார் சக்தி பீடமாக அமர்ந்திருக்கின்ற இந்த திருச்சானூர் அலமேலு மங்க தல்லியினுடைய அந்த அற்புதமான கோலாகலமான நம்முடைய பிரம்மோற்சவத்தை எல்லாம் நாம கண்டு கழித்தோம். குங்குமம் கொடுங்க. இது தூய்மையான குங்குமமா? அப்ப எந்த குங்குமம் வாங்குறது? கோபுரம் குங்குமம். பரிசுத்தமானது, பக்திக்கு உகந்தது. கோபுரம் குங்குமம். குங்குமம் கொடுங்க. இது தூய்மையான குங்குமமா? அப்ப எந்த குங்குமம் வாங்குறது? கோபுரம் குங்குமம். பரிசுத்தமானது, பக்திக்கு உகந்தது. கோபுரம் குங்குமம். கண்டேன் சக்தி பீடங்களை. இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் கோபுரம் குங்குமம், பக்திக்கு உகந்தது. வெல்கம் பேக் டு த ஷோ. காலை தட்டல் அடுத்த செக்மெண்ட் வையகமே வாடகமே. இப்போதான் நம்ம பறவைங்கள்லாம் பத்தி பேசிட்டு இருந்தோம். நத்தையை பத்தி சதாசிவம் ஐயா என்ன சொல்றாருன்னு பார்க்கலாமா? இதோ உங்களுக்காக. குங்குமம் கொடுங்க. இது தூய்மையான குங்குமமா? அப்ப எந்த குங்குமம் வாங்குறது? கோபுரம் குங்குமம். பரிசுத்தமானது, பக்திக்கு உகந்தது. கோபுரம் குங்குமம். புதிய தொலைக்காட்சி நேயருக்கு என் அன்பான பசுமை வணக்கம். இன்னைக்கு மெல்லுடலிகள்னு ஒண்ணு பார்க்கிறோம். இப்ப மெல்லுடலிகள்னா என்னவா இருக்கும்? முதல்ல மெல்லுடலிகள்னா என்ன? மெல்லிய உடல் இருக்கிற ஒரு உயிரி தான் மெல்லுடல். அப்படி ஒரு உயிரி நம்மோடு வாழ்கிறது. நாம் எல்லாம் பார்க்கிறோம். நம்ம வீட்டுக்கு பக்கத்தால பார்க்கிறோம், நம்மளுடைய விளைநிலங்கள்ல பார்க்கிறோம்னு சொன்னா அந்த உயிருக்கு பேர் நத்தை. அப்ப நத்தைகளைத்தான் நான் மெல்லுடைகள் என்கிறோம். ஏன் மெல் உடலின்னு சொல்றோம்னா அதுக்கு எலும்புகள் இல்லை. எலும்புகள் இல்லாத உயிர்களுக்கு மெல் உடலி, மெல்லிய உடலை கொண்டது. முழுக்க முழுக்க தசையாலான, அதுவும் தசைகளின் திரட்சியாலான ஒரு உயிரைத்தான் மெல்லுடல் என்று சொல்லுகிறோம். நத்தை அது ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு. இப்போ நத்தை எங்க வரும்? நத்தை எப்படி இருக்கும்? நத்தை பற்றி பாடம் படிச்சிருப்போம், நமக்கு தெரியும். நத்தைன்னு சொன்னா ஞாபகத்துக்கு வர்றது அது முதுகலை வச்சிருக்கிற அந்த கோடு, ஓடு தான் நம்ம சொல்றோம். இப்ப நத்தை தன்னுடைய வீட்டை முதுகில் சுமக்கிற, தான் போகிற இடங்களுக்கெல்லாம் வீட்டை தூக்கி போகிற ஒரு உயிர் என்று நத்தையை நாம் சொன்னதுண்டு. அது உண்மைதான். ஆனால் இந்த ஓடு எப்படி வளர்கிறது? பாட்டெல்லாம் இருக்கு. ஆனால் நத்தைக்கு முதுகில் ஓடு எப்படி வருகிறது? நத்தை சின்ன புழுவாக இருந்து அது கொஞ்சம் பெருசாகிற ஓடு தன்னுடைய முதுகில் ஒரு வீட்டையும் வளர்க்கிறது. நத்தையெல்லாம் செய்யுது, கூடு செய்யுதுன்னு சொல்றான். ஆனால் நத்தை வளர்க்கிறது. கூட்டுக்கு கால்சியம் வேணும். கால்சியம் மிகுந்த சத்துக்களை சாப்பிட்டு சாப்பிட்டு தன் முதுகில் தான் வளர வளர தனக்குள் தங்குவதற்கு ஒரு கூட்டையும் வளர்த்து, தானும் வளருது, கூட்டையும் வளர்த்து. அந்த கூடுகள் சின்னசா இருக்கும்போது ஒரு வகையான கொஞ்சம் கூடு, கொஞ்சம் பெருசாக 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 கூடு பெருசா வந்துடுது. நீங்க சின்ன இருக்கும்போது அந்த கூட்டை பார்த்தீங்கன்னா அதனுடைய உச்சியில குடும்பம் மாதிரி இருக்கு. உச்சி குடும்பம் மாதிரி தொடங்குறது தான் அது. சின்ன இருக்கும்போது, பெருசா இருக்கும்போது அது கூடுது. இப்ப கால்சியம் சக்தியால் தனக்கான கூட்டை நத்தை முதுகலை வச்சுக்கணும். நீங்க உள்ள நத்தை தனக்கு அந்த கூட்டை பெருக்கணுவதற்கான சுவடுகள் உள்ள இருக்கும். என்னைக்காவது அந்த கூடு கிடைச்சா, நத்தை கூடு பார்த்தீங்கன்னா உள்ள அப்படி சுருள் சுருளா இருக்கும். இந்த சுருள் இன்னொரு கூட்டுல இருக்காது. நான் ஒரு 10 நத்தை ஓட்டை எடுத்து பார்த்தேன். உள்ளே இருக்கிற அந்த வடிவம் ஒரு மாதிரி இல்ல, கைரேகை மாதிரி. இப்ப எனக்கு இருக்கிற கைரேகை உங்களுக்கு இல்லையோ, அது போல அந்த உள்ள இருக்கிற அந்த சுருள், அந்த வட்டம் வேறு நத்தை கூட்டுக்கு இல்லை. இது ஒரு சிறப்பு நத்தைக்கு இருக்கு. இன்னும் நத்தைக்கு என்ன சிறப்புன்னா, ஒரு செடியில உட்கார்ந்தா செடியை முழுக்க சாப்பிடும். பெரும்பசி நத்தைக்கு உண்டு. முழுசா சாப்பிட்டுச்சுன்னா
அடுத்தது சாப்பிடுமா? சாப்பிடாது. ஒரு 3 மாசத்துக்கு 6 மாசத்துக்கு உறங்கு நிலைக்கு போகிற ஒரு உயிர் நத்தை. 6 மாசத்துக்கு அப்படியே போயிடும். 6 மாசத்துக்கு போயிடும். இப்ப முழு வளர்ச்சி அடைவதற்கு 2 வருஷம் எடுத்துக்குது நத்தைகள். முழு வளர்ச்சி அடைவதற்கு 2 வருஷம் எடுத்துக்குது. 6 மாசம் அப்படியே தூங்குது. ஒரு நீள் தூக்கத்துக்கு போகுது. நத்தைக்கு கால்கள் இல்லை. நத்தைக்கு கால்கள் இல்லை, ஆனாலும் அப்படியே நகர்ந்து போகுது. இப்ப கால்கள் இல்லாமல் எப்படி நகர்ந்து போகுதுன்னா தன் உடலை அலையலையாக மாற்றுது. அதான் கவனிக்கும். உள்ளபடியே உயிரின வரலாற்றை தெரிந்து கொள்ளுகிற போது ஒவ்வொரு உயிரும் எவ்வாறு படைக்கப்பட்டது, எவ்வாறு அவை வாழ்கிறது கவனிச்சோம்னா நத்தை அலையலையாக தன் உடலை அசைத்து நகர்கிறது. நீங்க ஒரு பிளேடு வச்சு பாருங்க. ஒரு பிளேட்டின் கூர்முனை மீது கூட நத்தை நகர்ந்து போய்விடும். அதுக்கு பசையான தட்டையாக இருந்தாலும் பசையா இருக்கு. அதுக்கு 100 கால் விட சமம் அந்த அலையலையாய் உருவாக்குகிற துன்பம். அப்போ ஒரு கூர்மையான பிளேட்டின் மீது கூட நத்தை ஊர்ந்து போகும்னு சொல்ல. இது எவ்வளவு தூரம் ஊர்ந்து போகும்னா சில நத்தைகள் 100 அடிக்கு மேல் வந்து, சில நத்தைகள் 300 அடிக்கும் அப்பாலும் நகர்ந்து போய் திரும்பி வருகிறது. ஏன் நகர்ந்து போகிறது? சாப்பாட்டுக்காக நகர்ந்து போகிறது. நத்தைக்கு 2 கொம்பு இருக்கு. 2 கொம்பு தேவையான போது, சாப்பாடு வேணுங்கிற போது எங்கு நமக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும் என்று நத்தைக்கு அப்படியே நூர்ந்து போகும்போது 2 கொம்பு ஆண்டனா மாதிரி மேல வெளியிருந்து உள்ளிருந்து வெளிக்கொண்டு வரும். அதில் 2 குமிழ் இருக்கும் பாருங்க, பருத்த 2 குமிழ் இருக்கு. நத்தை அப்படி உள்ளங்கையில வச்சு பார்த்தா ஐஸ்கிரீம் மாதிரி வலிக்கு. 2 கொம்புல பருத்த 2 குமிழிகள் தான் எங்க உணவு இருக்குன்னு காட்டு. சாப்பிட்ட பின்னாடி அந்த குமிழி உள்ள போயிடும். தேவையான போது அந்த கொம்புகள், இதுக்கு பேர் உணர்வு கொம்புகள். உணர் எங்க சாப்பாடு இருக்குன்னு உணர், எங்கு இறை இருக்கிறது என்று உணர், எங்கே இணை இருக்கிறது என்று உணர். இதுதான் 2 கொம்புகள். இதை வேணுங்கிற போது உள்ளிழுத்து, வேணுங்கிற போது வெளியே நீட்டிக்கலாம். அவ்வளவு வசதி இருக்கு இப்ப நத்தைக்கு. இப்ப சாப்பிட்டுட்டு திரும்பி வரணும். நத்தைகள் கூட்டமா வாழும். எங்க வாழுதுன்னா இந்த நீர்நிலை இருக்கிற பகுதிகளில் தான் நத்தை. ஏன்னா தன்னுடைய முட்டைகளை, தன்னுடைய குஞ்சுகளை இந்த நீர்நிலைகள் தான் நத்தைகள் விட்டு வைக்கிறது. நீர்நிலையை சார்ந்தே 2 வருஷம் இருக்கதா சொல்றாங்க ஆய்வாளர்கள். நீர்நிலையில் சின்ன வடிவத்தில் சின்ன புழுக்களாக சின்ன சிறுசா நத்தை என்பது அங்க உள்ள இருக்கு. நத்தை பலதுக்கு சாப்பாடாகுது. குறிப்பா நீரில் இருக்கிற பலதுக்கு சாப்பாடாகுதுன்னு சொல்றோம். இப்ப நத்தைகளை பற்றி நாம ஏன் இன்னைக்கு பேசுறோம்னா, நத்தைகளுக்கும் இன்றைக்கு நத்தைகளை பிடித்து மனிதர்கள் பல நோய்களை தீர்ப்பதாக நினைக்கிறார்கள். மூல நோய்க்கு நத்தையை வறுத்துனால் நல்லது. நத்தையை குறித்த மூட நம்பிக்கையில் மனிதர்களிடத்தில் இருக்கிறது. நத்தை நமக்கான உணவல்ல, நமக்கான உணவல்ல. அது நத்தை கொத்தினாரை என்று ஒரு பறவைக்கான உணவு. அந்த பறவைதான் நத்தையின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துகிற சக்தியா இருக்கு. எல்லா பறவைக்கும் இருக்கிற அழகையும் குறிப்பாக நத்தை குத்தி நாரைக்கு பாருங்க, அதன் அழகு ஒரு பாக்கு வெட்டி மாதிரி இருக்கும். அப்படி கூட்ட போறேன்னா உள்ள ஆபத்து வந்துச்சுன்னா கூண்டுக்குள்ள நத்தை சுருங்கிக்குது. அந்த கூண்டவே அந்த பறவை எடுத்துக்குது. அதுக்கு பிறகு நத்தை குத்தினாரை கூண்டை எடுத்து அந்த வாயில வச்சுச்சுன்னா அந்த பாக்கு வெட்டி மாதிரி இந்த வாயில ஒரு அந்த டைப் பாக்கு வெட்டி மாதிரி அப்படி குளிக்க இடத்துல நிறுத்தி வாயை அமுத்துச்சுன்னா நத்தை உள்ள போயிரு, ஓடு வெளியே வந்து. அற்புதமான பறவைக்காகத்தான், அதுக்காகத்தான் இயற்கை நத்தையை படைத்திருக்கிறது. நத்தையை பத்தி நம்ம பசங்க இன்னைக்கு பாடலாம். என்ன பாடுறான்னா, நத்தையாரே நத்தையாரே அத்தை வீடு பயணமோ, அத்தை வீடு போகும் வழியில் தண்ணீர் குடம் வேணுமோன்னு கேட்க. நத்தை அத்தை வீட்டுக்கு போகிற போது தண்ணீர் குடத்தை ஏந்தி போவதாக நம் குழந்தைகள் தொடர்ந்து பாடுகிறார்கள். எல்லா பள்ளிகளும் பாடுகிறார்கள். கேட்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் நத்தை இயற்கை படைத்த உயிர். நத்தை குறித்து ஒரு சின்ன கதை இருக்கு. 2 நத்தைகள் எதிரெதிரே சந்தித்துக் கொள்ளும் போது ஒரு நத்தை கேட்குது, இந்த மனிதர்கள் ஏன் இவ்வளவு வேகமாக போகிறார்கள்? அவசரமாய் இந்த மனிதர்கள் எங்கே போகிறார்கள்? நம்ம பார்த்தையா எவ்வளவு நிதானமா மெல்ல ஊர்ந்து போகிறோம்.
ஆனால் மனிதர்கள் ஏன் இப்படி அவசரமாக போகிறார்கள், மனிதர்களின் ஓட்டம் எதை நோக்கி என்று 2 நத்தைகள் குறிப்பாக மனிதர்களை பற்றி பேசிக் கொள்ளுகிற கதைகள் இருக்கு. மனிதர்களை நத்தைகள் பார்க்கிறது, மனிதர்களின் அவசரத்தை, இயந்திரத்தனமான வாழ்க்கையை நத்தைகள் எல்லல் செய்வதான கதைகளும் நம்மிடத்தில் உண்டு. நத்தையை நாம் விட்டு வைத்தால் தான் அது இன்னொன்னுக்கு உணவாகுது. இந்த இயற்கையின் படைப்பில் உயிரே உணவு, உணவே உயிர். ஆக நத்தையை நாம் விட்டு வைத்து நத்தை சாப்பிடுகிற உயிரையும் நாம் விட்டு வைப்போம். நத்தைக்கு இன்னும் பல பாட்டு கட்டுவோம். வெல்கம் பேக் டு த ஷோ. காலை தென்றலோட அடுத்த செக்மெண்ட் தமிழ் விருந்து. ஞானசம்பந்த ஐயா என்ன சொல்றாருன்னு பார்த்துலாமா? இதோ உங்களுக்காக. குங்குமம் கொடுங்க. இது தூய்மையான குங்குமமா? அப்ப எந்த குங்குமம் வாங்குறது? கோபுரம் குங்குமம். பரிசுத்தமானது, பக்திக்கு உகந்தது. கோபுரம் குங்குமம். குங்குமம் கொடுங்க. இது தூய்மையான குங்குமமா? அப்ப எந்த குங்குமம் வாங்குறது? கோபுரம் குங்குமம். பரிசுத்தமானது, பக்திக்கு உகந்தது. கோபுரம் குங்குமம். பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் இனிய காலை வணக்கம். தமிழ் விருந்து நிகழ்ச்சியில அரிய செய்திகள் எல்லாம் நானும் படிச்சு உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது. இந்த விருந்து என்ன தெரியுங்களா? இது சமைக்கிற போதே சாப்பிட்டு பார்க்குற மாதிரி நான் ருசிச்சு உங்களுக்கு ருசி வைக்க என்னால முடியுது. இப்ப இந்த பகுதிக்கு வந்த உடனேயே பல்வேறு இலக்கியங்களை பற்றி பேசிக்கிட்டு இருந்தப்ப இந்த பனைமரத்தோட ஓசைகள் கேட்டுக்கிட்டே இருந்தது. இந்த பனைமரத்தை பார்த்த உடனே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நகரம்னு சொல்லக்கூடிய அந்த காங்கிரீட் ஜங்கிள், அதாவது கட்டட காடுகளுக்குள்ளேயே வாழ்றோம். இந்த கட்டட காடுகள்ல இருந்து நம்ம மாறி வர்றப்ப புதிய புதிய மரங்களை பார்க்கிறோம். நிலங்கள் தோறும் மரங்கள் மாறுங்க. நிலங்கள் தோறும் மரங்கள் மாறும். எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ கொடைக்கானலில் இருக்கக்கூடிய ஒரு மரம் அது நாகப்பட்டினத்தில் கடற்கரையில் இருக்காது. அது குறிஞ்சி, இது நெய்தல். அதே போல முல்லையில் இருக்கக்கூடிய அந்த காட்டில் பகுதியில் இருக்கக்கூடிய ஒன்று அது மருதநிலத்தில் வளராது. மருதநிலத்துக்கே உரிய சில விஷயங்கள் அது வேற இடத்துல வராது. அப்போ இந்த மரங்களை பார்க்குற போது நமக்கு என்ன சந்தோஷம் ஏற்படுது? பூமி பெரும் அண்ட வெடிப்பு என்று சொல்லக்கூடிய ஒன்றிலிருந்து வந்திருக்கணுங்கிறாங்க. பெரிய பிக் பேங் என்று சொல்லக்கூடிய ஒன்றிலிருந்து வெளியே வந்திருக்கணும். அது நெருப்பு கோலமாக சூரியனிலிருந்து வந்திருக்கணும். அந்த நெருப்பு கோலம் காலங்காலமாக குளிர்ந்து பிறகு அதில் உயிரினங்கள் தோன்றியிருக்கணும். இதுதான் நம்முடைய அந்த இயற்கை விதி. சரி, இதில் மனிதர்கள் எப்போ தோன்றியிருப்பாங்க? முதலில் தோன்றியது எது என்று கேட்டால் மரங்கள் முதலில் தோன்றியிருக்க வேண்டுமா அல்லது உயிர்கள் முதலில் தோன்றியிருக்க வேண்டுமா என்று கேட்டால் நீர் நிறைந்து வெப்பம் தணிந்து மரங்கள் தான் முதல்ல தோன்றியிருக்க வேண்டும் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். பிறகுதான் அமீபா என்கின்ற ஒரு செல் பிராணி. இப்ப மனுஷன் திருப்பி ஒரு செல் பிராணி ஆயிட்டான். எப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு செல் வச்சுக்கிட்டே தர்றான். சில பேர் 2 செல் வச்சிருக்காங்க. சரி, அது இருக்கட்டும். இந்த அமீபா, பிறகு அதுல இருந்து மற்ற உயிரினங்கள். மரங்கள்னு பார்க்குறப்ப இந்த மரங்கள் தாங்க பூமிக்கு அழகு, தாய். நமக்கு நம்மளை விடுங்க, ஒரு மரம் அது வளர்கிற போது நிழல் தருகிறது, காய் தருகிறது, கனி தருகிறது. நமக்கு மட்டுமல்ல, அத்தனை உயிர்களுக்கும் தருகிறது. அதனாலதான் மரத்தோட அழகை பார்க்கிற போது நமக்கு எத்தனை பெரிய ஆச்சரியமா இருக்குது. இப்ப பனைமரம்னு எடுத்துக்கங்களேன். தென்னை மரம், பனை மரம் ரெண்டுக்கும் இந்த கற்பக தரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் பாருங்க. அது மாதிரியான ஒரு சொல் இதுக்கு உண்டும்பாங்க. ஏன் தெரியுங்களா? இந்த மரத்தோட அத்தனை ஒரு உறுப்பும் பயன்படுங்க. எப்படி? துளசி முளைக்கும் போதே வாசத்தோடு முளைப்பதை போல துளசி மட்டும்தான் அதை நீங்க தொட்டா எந்த இடத்த தொட்டாலும் வாசமா இருக்கும். இப்ப மல்லிகைப்பூ செடியை தொட்டா வாசம் அடிக்காதுங்க, பூவை தொட்டா தான் வாசம் அடிக்கும். அதுபோல ஒவ்வொன்று, இப்ப மாம்பழத்துல கனியை தொட்டா தான் வாசம் அடிக்கும். ஆனா துளசி மட்டும்தான் அதனுடைய வேறு தொடங்கி பூ வரைக்கும் எல்லாம் வாசமா இருக்குங்கிறோம். பனை மரத்துக்கு என்ன சிறப்பு தெரியுங்களா? மரம் தொடங்கி அதனுடைய பனைமரத்தில் இருக்கக்கூடிய நுங்கு, பனைமரத்தினுடைய கனி,
பனைமரத்தில் இருக்கக்கூடிய ஓலை இவை எல்லாவற்றையும் நம்ம பார்க்குறோம். இதில் கோடை காலமாக நுங்கு சாப்பிட்றோம், அதில் இருக்கக்கூடிய பதநீர் சாப்பிட்றோம். தண்ணீர் போன்ற பதநீரை தருகிறது, நுங்கு தருகிறது. இது தவிர அதனுடைய பனம் பழம்னு அது மாதிரி ஒரு வாசனை நீங்கள் பார்த்தே இருக்க முடியாதுங்க. அந்த பனம் பழம் அவ்வளவு நல்லா இருக்கும். அதுக்கு மேலே ஒன்று என்ன தெரியுங்களா, அந்த பனங்கிழங்குன்னு ஒன்று இருக்கு. நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன பவளக்கூறுவாய் செங்கால் நாராய்னு சத்திமுற்று புலவர் என்ற ஒரு புலவர் பாடிய பாட்டு ஒன்று தமிழில் ரொம்ப அழகாக இருக்கும். அப்போ கிழங்கு, பழம், அந்த காயில் இருக்கக்கூடிய நுங்கு, அதில் தரக்கூடிய பதநீர், இதெல்லாம் நம்ம உணவுக்குங்க. இது தவிர இந்த ஓலை இருக்கே, இந்த ஓலை என்ன செய்யுறீங்களா, குடிசைகளுக்கு மேலே போடப்படுறது இந்த பனை ஓலைகள் தான். தென்னை ஓலையும் போடுவோம், பனை ஓலையும் போடுவோம். அதை தவிர இந்த மரம் இருக்குல்ல, இந்த மரம் முதிர்ந்து ஒரு வேளை விழுந்துருச்சுன்னு வச்சுங்களேன், இந்த மரத்தினுடைய பகுதிகளை வெட்டி வச்சா நீங்கள் வீட்டுக்குள்ளே போய் பாருங்க, குடிசை வீடுகளில் பூரா 4 கல், கொஞ்சம் செவரு, இந்த பனை மரத்தினுடைய சட்டங்கள், இதை வச்சு மேலே ஓலையை போட்டு எதுவுமே இல்லாமல் வீடு கட்டி போடலாங்க. யாரையும் போய் பார்க்கணும்னு வேண்டியதில்லை. ஒரு பனைமரத்தினுடைய அத்தனை பகுதிகளும் நமக்கு எல்லாமாக தருது. இது எல்லாத்தையும் காட்டிலும் முக்கியமான ஒன்று சொல்கிறேன் பாருங்க. பனைமரத்தை பார்த்த உடனே கையெடுத்து கும்பிடணும் போல எனக்கெல்லாம் தோன்றும். ஏன் தெரியுங்களா, இந்த பனைமரத்தில் சாமி இருக்குது, அந்த தென்னை மரத்தில் சாமி இருக்குது, வேப்ப மரத்தில் மாரியாத்தா இருக்குது, அதெல்லாம் இருக்கட்டுங்க. இந்த பனை ஓலைகள் தானே தமிழ் இலக்கியங்களுக்கான வடிவங்களை தந்தவை. கல்லிலே எழுதப்பட்ட எழுத்துக்களை தூக்கிட்டு அலைய முடியாதுங்க நம்மளால. ஆனால் இந்த பனை ஓலைகள் 2000 ஆண்டு காலமாக பனை ஓலைகள் எழுத்துக்கு, தமிழ் இலக்கியத்துக்கு தந்த வேலை. எழுத்தாணியை வச்சு அதை பனை ஓலை எழுதுவோம் பாருங்க. நீங்கள் திருவள்ளுவரை பாருங்க, கையில் அப்படி ஓலையை வச்சு கையில் அப்படி எழுத்தாணி வச்சிருக்க மாதிரி தான் நம்ம சிற்பங்கள் வடிக்கிறோம். சரஸ்வதி தேவி கூட கையில் அந்த பனை ஓலையை வச்சிருக்கிறத பார்க்குறோம். அதான அந்த காலத்தில் புத்தகம், ஏடு, சுவடி எல்லாமே. வெள்ளைக்காரர்கள் வருவதற்கு முன்பாக, காகிதம் கண்டுபிடிப்பதற்கு முன்பாக, அச்சுக்கலைகள் வருவதற்கு முன்பாக எது இருந்தது? பனை ஓலைகள் தான் இருந்தது. அந்த பனை ஓலைகளில் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய என்னென்ன காப்பியங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. சங்க இலக்கியங்கள், நீதி இலக்கியங்கள், 10 பாட்டு, 8 தொகை, 11 கீழ்கணக்கு, சிற்றிலக்கியம், ராமாயணம், பாரதம், ஏன் பாரதியார் காலம் வரைக்கும் கூட இருந்திருக்குது. இன்னைக்கும் கூட இந்த பனை ஓலைகளை வைத்து கொண்டு தான் சித்த மருத்துவத்தை பற்றி நாம் படிக்கிறோம். இன்னும் பல அற்புதங்களை சொல்கிறோம். இந்த ஓலை துணுக்குகள், நறுக்குகள், இதில் எழுதப்பட்டவை தான் நம்முடைய பண்பாடு, நம்முடைய இலக்கியம். அதனால தான் எது நல்ல மரம்னு அவ்வைகிட்ட கேட்டபோது எல்லா மரமும் நல்ல மரம் தான், ஆனால் நீட்டோலை வாசியாதான் நெடுமரம்ங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. வெண்பா ஒரு காலில் கல்லானை, கண்பார்க்க கண்ணா கையால் எழுதானே, வெண்பாவி பெற்றாலே பெற்றால் பிறனைக்கு பெற்றால் எற்றோமற்றெற்றோமற்றெற்றுன்னு ஒரு பாட்டை அவ்வை பாடுற மாதிரி ஒரு பாட்டு வரும். இப்போ நினச்சி பாருங்க, இந்த நீட்டோலை வாசியாதான் மரம்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? தந்தி வந்தால் சில பேர் படிக்காமலே அழுவாங்க. அது என்ன இருக்குன்னு தெரியாது. அது படிக்க தெரியாமல் அழுகிறது ஒரு வகை இருக்கட்டும். இப்போ நமக்கு இந்த ஓலையில் எழுதப்பட்ட விஷயங்களை படிப்பதற்கான தன்மை நமக்கு இருக்குன்னு சொன்னால் இந்த பனை ஓலைகள் இருக்க போய் தான் நம்முடைய இலக்கியங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கின்றன. என்ன ஒரு வருத்தத்துக்குரிய செய்தின்னா, சாமிநாதையர் எழுதுறாரு, அந்த காலத்தில் இந்த பனை ஓலைகளை என்ன பண்ணி விடுவாங்களா, சரஸ்வதி பூஜைக்கு என்ன செய்யணும் தெரியாமல் ஆற்றுல விட்டுருவாங்களாம். சில சமயத்தில் நெருப்பில் போட்டுருவாங்களாம். பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே வளர்ந்துங்கிற வரந்தருவர் பாட்டில் சொல்கிற மாதிரி இந்த ஏடில் எழுதப்பட்டதானங்க வைகையில் எதிர்ந்துச்சு. எப்படி திருஞான சம்பந்த பெருமான் சமணர்களோடு போராடுற போது அவர் எழுதின பாட்டை வைகையாத்தில் விட்டாராம். மற்ற ஏடெல்லாம் எழுத்து போச்சான், சமணர்கள் ஏடு இந்த தண்ணியோட போயிருச்சான். ஆனால் திருஞான சம்பந்தருடைய ஏடு தான் வைகையில் ஏறிச்சு, கரையேறிச்சு. அதுதான் திருவேடகங்கிற ஊர், சோழவந்தான் பக்கத்தில். அதில் எழுதின பாட்டு என்ன பாட்டு? வாழ்க அந்தனர், வானவர் ஆனினம், வீழ்க தென்புணல், வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயதெல்லாம் ரண்ணாமுமே, சூழ்க வையகம் துயர்ந்திருக்கவேன்னு சொன்னா அப்படி எழுதப்பட்ட ஏடு வைகையாற்றில் எதிரேறியதாக பார்க்கிறோம். ஏட்டில் சொல்லப்பட்ட செய்திகள் 1000. அதனாலதான் படிச்சவன் பாட்டு கெடுத்தான், எழுதினவன் ஏட்ட கெடுத்தான்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? சரியா எழுதலைன்னா பாட்டு கெட்டு, பாடலைன்னா பாட்டு கெட்டு போகும், சரியா எழுதலைன்னா ஏடு கெட்டு போகும்னு சொல்றோம். அப்ப இந்த ஏடுகளை தந்த பனைமரங்களை பார்க்கிறோம். பனைமரங்கள் எப்படிப்பட்டவையாக இருக்கின்றன? ஆழமாக வேரூன்றி நீரை எடுத்து பதநீராக
நுங்காக, பழமாக, படங்களகாக, ஓலையாக, குடிசையாக என்று எல்லாமாக தருவதோடு தமிழ் இலக்கியமாக இருக்கிறது என்று சொன்னால், இனிமேல் பனைமரத்தை பார்க்கிற போது இத்தனை விஷயங்களை சிந்தித்து பாருங்கள். இப்படி சிந்திக்க சிந்திக்க செய்திகள் கிடைக்கும். அரிய செய்திகள் 1000 உண்டு. நாளை சந்திப்போம். வெல்கம் பேக் டு த ஷோ. காலை தென்றலோட அடுத்த செக்மெண்ட் நம் விருந்தினர். இவரை பற்றி சொல்லணும்னா, சில பேர் வந்து கவிதை எழுதுவாங்க, கதை எழுதுவாங்க, கட்டுரை எழுதுவாங்க. ஆனா இவர் +2 மாணவர்களோட கெமிஸ்ட்ரி புக்கை எழுதியிருக்காங்க, 10th மாணவர்களின் சயின்ஸ் புக்கை எழுதியிருக்காங்க, தமிழக அரசின் உயர்ந்த விருதான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதை வாங்கியிருக்காங்க. அசோக் நகரில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சரஸ்வதி அவர்கள் நம் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். அவருடன் பேசுவோம். வணக்கம் மேம். வணக்கம். எனக்கு கெமிஸ்ட்ரி நீங்க எக்ஸ்பர்ட்னு எனக்கு முதல்ல ஒரு கொஸ்டின் தான் ஞாபகம் வருது. அது நான் 12th படிக்கும்போது பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியை வந்து ரொம்ப பயமுறுத்திட்டாங்க. அது ரொம்ப கடினமான சப்ஜெக்ட், நீங்க வந்து டியூஷன் படிக்கணும், அது தொடர்ச்சியா நீங்க படிச்சுட்டே இருக்கணும். அதுக்காக நான் வந்து ஒரு கெமிஸ்ட்ரி வந்து 2 மாசம் கிட்ட போய் நான் டியூஷன் படித்தேன். ஆனா முடிவில் பார்த்தீங்கன்னா நான் ஆவரேஜ் தான் மார்க் எடுத்தேன். அந்த அளவுக்கு ஒரு கெமிஸ்ட்ரி கடினமான சப்ஜெக்டா இல்லை வந்து அந்த மாதிரி உருவாக்கிட்டாங்களா மேம்? அதாவது நீங்க எந்த இயர் முடிச்சீங்க? 2000 முடிச்சீங்க. அதாவது மற்ற புத்தகங்களை காட்டிலும் இந்த வேதியியல் புத்தகம் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். அதனால எல்லாரும் அதை பார்த்தோன்னே கெமிஸ்ட்ரினா பயம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் கெமிஸ்ட்ரி பயம் இல்லை. கான்செப்ட், அதுல இருக்கிற கான்செப்டை புரிஞ்சு படிச்சீங்கனாலே கெமிஸ்ட்ரி வந்து எளிது. இப்பவும் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க 2000ல இப்போ 2006க்கு அப்புறம் புத்தகம் புதிதா இருக்கு. 22 பாடங்கள் வேதியியல்லையும், ஒரு 20 பாடம், அதாவது 12th 22 பாடங்களும் 11th 20 பாடமும் இருக்கு. உடனே பிள்ளைங்க என்ன நினைக்கிறாங்க, கெமிஸ்ட்ரி கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் கெமிஸ்ட்ரி வந்து கஷ்டம் கிடையாது. கெமிஸ்ட்ரி வந்து மிக மிக எளிது. அப்படிங்களா? ரைட் மேம். இப்போ உங்க பள்ளி படிப்பு, உங்க கல்லூரி வாழ்க்கை எப்படி நீங்க கெமிஸ்ட்ரிக்குள்ள இவ்வளவு ஆர்வமா வந்து ஒரு புத்தகம் எழுதும் அளவுக்கு வந்து எப்படி உங்களுடைய ஆர்வம் வந்தது? ஆர்வம் அப்படிங்கறத விட எங்க அப்பா வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி என்னை சேர்த்து விட்டாங்க. என்னுடைய அப்பா வந்து ஒரு தலைமை ஆசிரியர், அம்மா வந்து ஒரு டீச்சர். அவங்க பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி குற்றாலம் பராசக்தி காலேஜ்ல சேர்த்து விட்டாங்க. ஆக்சுவலா நான் தமிழ் மீடியம் +2 வரைக்கும் தமிழ் மீடியம் தான் படிச்சேன். காலேஜ்ல தான் இங்கிலீஷ் மீடியம் படிச்சேன். படிக்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா நிறைய இங்கிலீஷ் மீடியம் படிச்சவங்களா அப்படி இங்கிலீஷ்ல பேசிட்டு இருப்பாங்க. சோ நமக்கு நாமே நம்ம திறமையை வளர்த்துக்கணும் அப்படிங்கும்போது நம்ம அப்துல் கலாம் சொன்னது மாதிரி வாய்ப்புக்காக காத்திருக்காதே, வாய்ப்புகளை நீயே தேடிக்கொள். நிறைய லைப்ரரி போவேன், இங்கிலீஷ் நிறைய படிச்சு பிஎஸ்சில வந்து அவுட் கோயிங் ஸ்டூடெண்டா ஆனேன். அதுக்கப்புறம் எம்எஸ்சி கண்டிப்பா கெமிஸ்ட்ரி தான் படிக்கணும், எம்ஃபில் கெமிஸ்ட்ரி எல்லாம் படிச்சேன். ஒரு ஆண்டு காலம் கல்லூரியில வேலை பார்த்தேன். அப்போ வந்து கல்லூரிக்கும் பள்ளி கல்வித்துறைக்கும் நிறைய அந்த சேலரியில வித்தியாசம் கிடையாது. அதனால அதுல வேலை பார்த்தேன். அப்புறம் திரும்ப ஸ்கூலுக்கே வந்துட்டேன். திருப்பி அது வந்து எவ்வளவு வருஷம் மேம் இந்த பள்ளியில ஒர்க் பண்ணி இப்போ வந்து தலைமை ஆசிரியரா மாறி இருக்கீங்க. அப்போ இந்த வித்தியாசம் எப்படி தெரியுது உங்களுக்கு? இப்போ நீங்க ஆசிரியரை வேலை செய்யும் போது சில இதெல்லாம் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஒரு போய் லெசன் எடுப்போம், அதோட வந்துருவோம். இந்த தலைமை ஆசிரியர் போது நிறைய பொறுப்புகள்லாம் வந்திருக்கும். ஆமா, உண்மையிலேயே இது வந்து அதாவது 20 ஆண்டுகள் இந்த அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி அசோக் நகர்ல 93ல இருந்து 2013 வரைக்கும் ஒரு முதுகலை பட்டதாரி வேதியியல் ஆசிரியராக வேலை பார்த்தேன். நான் அந்த பள்ளியில வேலை பார்த்ததுனாலதான் நீங்க சொன்ன அந்த ஆத்தர் அப்படிங்கிற எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அதனாலதான். இதே நான் வேற ஒரு பள்ளியில வேலை பார்த்திருந்தா கண்டிப்பாக அந்த ஆர்சி சரஸ்வதிங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்சிருக்க மாட்டேன். பட் அரசு பள்ளியில அந்த அசோக் நகர்ல வேலை பார்த்ததுனால எனக்கு இந்த வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. அதனால அது டீச்சரா இருந்தது. 20 வருடங்கள் இருக்கும்போது இதெல்லாம் நான் செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். 2014 அக்டோபர்ல இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேலை வாய்ப்பு பதவி உயர்வு பெற்று தலைமை ஆசிரியராக வர்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஆல்மோஸ்ட் என்னென்னலாம் நம்ம நினைக்க முடியுமோ, அதாவது அரசு பள்ளி அப்படிங்கும் பொழுது அந்த மாணவிகள் வர்ற மாணவிகளுடைய வீடு பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கும். நிறைய மாணவிகள் படிக்கிறாங்க. ஆனா பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது அவங்க உள்ள வந்த உடனே கற்கக்கூடிய டீச்சர் த பெஸ்ட்னு விட முதல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொஞ்சம் கொஞ்சமா தன்னார்வ தொண்டர்கள் மூலமாக நல்லா மாத்திருக்கேன். கண்டிப்பாக நீங்க ஒரு நாள் வந்து எங்க பள்ளிக்கூடத்தை பாருங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ அரசு பள்ளிகள்னவே மாணவர்களுக்கு வந்து சில பேர்ல வந்து சேர்க்க மாட்டாங்க. அந்த மிடில் லெவல் பீப்புள் தான் வந்து பள்ளிகளை சேர்ப்பாங்க. இப்ப அந்த மாற்றம் எப்படி இருக்குமே? முன்ன அந்த லெவல் தான் இருக்கா, இல்ல பெரிய ஒரு எல்லா பிள்ளைகளும் வந்து படிக்கிற அளவுக்கு இருக்கா? அதாவது நான் எங்க ஸ்கூலை பத்தி மட்டும் சொல்லணும்னா 2014 இருந்ததை விட இப்ப 2017 3784 மாணவிகள் சேர்ந்திருக்கிறாங்க. அதுவும் நாங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம். 11th பாத்தீங்கன்னா 650 மாணவிகள் சேர்ந்திருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நான் என்ன நினைக்கிறேன்னா, டெடிகேட்டட் டீச்சர்ஸ். அவங்க வந்து தன்னுடைய குழந்தை இந்த பள்ளியில படிச்சா என்னென்னலாம் எதிர்பார்க்கிறாங்களோ அதெல்லாம் செய்யறாங்க.
அதனால இப்ப எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி அரசு பள்ளியில மாணவர் சேர்க்கை குறையுது அப்படிங்கிறது எங்க பள்ளியை பொறுத்த வரைக்கும் அது இல்லவே இல்லை. இன்னும் விட்டா 4000 கூட எங்க ஸ்கூல்ல ஸ்ட்ரென்த் வந்திருக்கும். அந்த அளவுக்கு உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல. ஓகே ஓகே. இப்போ வந்து இந்த உங்க பள்ளியோட 10th 12th ரேஷியோ எப்படி இருக்கு மேம்? உள்ள எக்ஸாம் எழுதுறவங்க அவங்களோட அவுட்புட் பாஸ் பர்சன்டேஜ் சென்ற ஆண்டு பாத்தீங்கன்னா 490 மாணவிகள் 10th எழுதுறாங்க எக்ஸாம். ஓகே. 7 பேர் தான் ஃபெயில். சோ 483 99% எடுத்தோம். சூப்பர். அதே மாதிரி 12th பாத்தீங்கன்னா 576 மாணவிகள் தேர்வு எழுதினாங்க. அதுல 563 பாஸ் பண்ணிட்டாங்க. 98% வாங்கியிருக்கோம். சோ இது எல்லாத்துக்குமே காரணம் டீச்சர்ஸ், இன்னொன்னு ஸ்டூடெண்ட்ஸ். ரெகுலரா பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டாலே எங்க டீச்சர் பாஸ் பண்ண வச்சிருவாங்க. ஃபெயிலான பிள்ளைங்களா ரெகுலரா பள்ளிக்கூடத்துக்கு வராத குழந்தைகளாக தான் இருக்க முடியும். இப்ப சில பள்ளிகள்லாம் பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு வந்து காலையில வந்து இந்த யோகா கத்து கொடுக்கறது, இந்த உடற்கல்வி வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பீரியட் கூட வச்சிருவாங்க. இப்ப அந்த இதெல்லாம் வந்து குழந்தைங்களோட மைண்டை வந்து கொஞ்சம் பிராடாக்கும், ஒரு ஒருமுகப்படுத்தும். உங்க பள்ளியில அந்த மாதிரி என்னென்ன இம்ப்ளிமெண்ட்? எங்க ஸ்கூல்ல பிரேயர் பாத்தீங்கன்னாலே வித்தியாசமா இருக்கும். ஆஸ் யூஷுவல் அரசாங்கம் வந்து இத்தனை மணித்துளிகள் தான் பிரேயர் நடத்தணும்னு சொல்லியிருக்கு. அதுல நாங்க ஒரு தியானம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் போட்டிருக்கோம். அந்த சின் முத்திரையில குழந்தைங்க உட்கார்ந்து அழகா 10 minutes என்னென்னலாம் அந்த குழந்தைக்கு சேரணுமோ அதெல்லாம். ஃபார் எக்ஸாம்பிள், முயற்சியும் பயிற்சியும் தொடர்ச்சியாக இருந்தால் உன்னால் எதனையும் சாதிக்க முடியும். பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும்தான் எங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கிறோம். சோ அந்த 10 minutes கண் மூடி, நம்மளே கூட 10 நிமிஷம் கண்ணை மூடி நீங்க எல்லாத்தையும் இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கனாலே உங்களுடைய மெமரி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கறத அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி இருக்கோம். இங்க ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு உங்க பள்ளியில வந்து இந்த சோலார் சிஸ்டம் எனர்ஜி எல்லாம் போட்டுருக்கு, அப்புறம் ஸ்மார்ட் கிளாஸ் வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கதா வந்து தெரியும். அது எப்படி உங்களுக்கு அந்த ஐடியா வந்தது? இப்போ ஸ்மார்ட் கிளாஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடுத்த லெவல் இந்த பிரைவேட் ஸ்கூல்ல தான் இருக்கு. இந்த மாநகராட்சி பள்ளியில எப்படி நீங்க அது பிளான் பண்ணீங்க? அதாவது இந்த 2015 ஒரு வெள்ளம் வந்துச்சு. ஆமா, வெள்ளம் வந்ததுல பேப்பர்ல என்ன போட்டாங்க, அரசு பள்ளி அசோக் நகர் உருக்குலைந்தது அப்படின்னு போட்ட உடனே நிறைய தன்னார்வ தொண்டர்கள் வந்தாங்க. என்ன செய்யணும் அப்படி வந்ததுலதான் அந்த IIT மெட்ராஸ்ல இருந்து பசங்க வந்தாங்க. என்னுடைய ரூம் தலைமை ஆசிரியர் அறைக்கு வந்து நாங்க சோலார் போட்டு கொடுக்கறோம் அப்படின்னாங்க. நான் கொஞ்சம் பேராசை பிடிச்சுவேன். ஒரு ரூமுக்கு போடுறதை விட ஒரு பிளாக்ல வந்து 12 வகுப்புகள் இருக்கு. அது வந்து 12th ஸ்டாண்டர்ட் இருக்கிறாங்க. சோ 12 வகுப்புகள் உள்ள அறைக்கு இந்த பிளாக்குக்கு நீங்க போடக்கூடாதுன்னு அந்த பசங்களை கேட்டேன். சரிங்க மேம் சொல்லிட்டு ஒவ்வொரு வகுப்பறையிலும் 5 டியூப் லைட்டும் 4 ஃபேனும் சோலார்ல. சோ இது இன்ட்டு 12 போட்டுக்கோங்களேன். சோ அந்த அளவுக்கு IIT மெட்ராஸ்னுடைய பிரைன் சினர்ஜி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு NGO வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணி இருக்காங்க. சோ அது சோலார் சிஸ்டத்தை பத்தி. அடுத்து நீங்க கேட்டது ஸ்மார்ட் கிளாஸ். ஏன்னா எல்லா பள்ளிக்கூடத்திலும் பிரைவேட் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வகுப்பறையிலயுமே ஸ்மார்ட் போர்டு தொங்குது. ஸ்மார்ட் போர்டு நெட்ல போயிட்டு நம்ம எதை கூகுள் பண்றோமோ அது வந்துருது. எங்களால அத்துணை, ஏன்னா 80 ஆல்மோஸ்ட் 80 கிளாஸ் ரூம்ஸ் இருக்கு. 80 ஏன்னா 3784 ஸ்ட்ரென்த். 80 வகுப்பறைக்கும் ஸ்மார்ட் கிளாஸ் அமைக்க முடியாது. அதனால திரும்ப ஒரு தொண்டு நிறுவனத்தை போய் அணுகினோம். அவங்க வந்து ஒரு ஸ்மார்ட் கிளாஸ், ஆல்ரெடி கவர்மெண்ட் வந்து விர்ச்சுவல் கிளாஸ் ரூம் கொடுத்திருக்காங்க. நாங்க ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் போட்டிருக்கோம். இன்னும் நிறைய பேர் கொடுத்தாங்கன்னா நிறைய மாணவிகள், அதுவும் ஏழை மாணவிகள் வந்து கம்ப்யூட்டர்னா என்ன அப்படியே டச் ஸ்கிரீன் டச் பண்ணாலே என்னங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு வந்துருது. ஓகே, சூப்பர். நீங்க இந்த ஆஃப் இயர்லி எக்ஸாம் 12th ஸ்டாண்டர்ட் பாத்தீங்கன்னா ஆன்சர் ஷீட்ல வந்து போட்டோஸ் ஓட்டுற ஒரு சிஸ்டம் எடுத்து வந்தீங்க. அது என்ன பர்பஸ்க்காக இருக்குங்க? இது வந்து 2013 கவரப்பேட்டையில தலைமை ஆசிரியராக நான் சேர்ந்த பொழுது, அப்ப வந்துதான் முதல்ல எல்லாம் வந்து பேப்பர் கொடுப்பாங்க. ரொம்ப கஷ்டமான வேலையா இருந்துச்சு. அப்ப இயக்குனர் இப்ப வந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க, தேவராஜன் சார் அவர்கள் தான் புகைப்படத்தினுடைய பேப்பர்லயே அவளுடைய போட்டோ இருக்கும். சரி, அந்த பிள்ளைங்க தடுமாறக்கூடாது, ஏன்னா வில்லேஜ்ல கவரப்பேட்டைங்கிறது ஒரு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற இடம். உடனே நம்மையே இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடாதுன்னு எங்க ஆசிரியனுடைய துணை கொண்டு பிள்ளைங்களுடைய போட்டோவை ஸ்கேன் பண்ணி பேப்பர் கொடுத்து இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். அதை அது ஒரு நல்ல ரிசல்ட் வருது. நல்ல ரிசல்ட் வந்தது அந்த வட்டம். இப்போ 10th +2 மட்டும் வந்து 10 பள்ளிகள்லாம் வந்து தனி கவனம் செலுத்துவாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வைக்கிறது, ஈவினிங் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறது. அப்படி கவனம் செலுத்தும் போது பள்ளி அந்த மாணவர்களோட மனநிலை எப்படி இருக்குன்றீங்க? அது மொத்தமா ஒரு நாள் ஃபுல்லா வந்து படிச்சுட்டே ப்ரெஷர், அது வீட்டுக்கு போயிட்டும் பாத்தீங்கன்னா பாடம், அது எப்படி அவங்களோட மனநிலை ஒரு சமநிலையில் இருக்குமா? கண்டிப்பாக இருக்குங்க. அதாவது நீங்க சொல்ற 10, 12ஆம் வகுப்புக்கு நம்ம கான்சென்ட்ரேட் பண்றதை விட எங்களது பள்ளியை பொறுத்த வரைக்கும் 6th ஸ்டாண்டர்ட்லயே அந்த கான்சென்ட்ரேட் கொண்டு வந்துரும். ஏன்னா 6ஆம் கிளாஸ்ல எழுத படிக்க தெரியாம தான் வர்றாங்க. எழுத படிக்க தெரிஞ்சிச்சுனாலே 10ஆம் கிளாஸ்ல, அதாவது எழுத படிக்க தெரியாதவா சயின்ஸ் படிச்சேன்னா சோசியல் சயின்ஸ் படிச்சேன்னா, அதனால 6thலயே நாங்க அந்த நீங்க சொல்ற அந்த மோட்டிவேஷன் ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாமே 6ஆம் வகுப்புக்கே கொண்டு வந்துடும். 10 மற்றும் 12க்கு இவ்வளவு நாள் கேர் கொடுத்துட்டு இருந்தோம். இப்ப தமிழக அரசு 11ஆம் வகுப்புக்கும்
எக்ஸாம்னு சொல்லிட்டாங்க. Public இப்ப பப்ளிக் எக்ஸாம் சொல்லிட்டாங்க. அதனால 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவிகள் காலையில ஆக்சுவலா ஸ்கூல் வந்து 9:30 தான். பட் 7:50க்குலாம் இங்க 10th 11th 12th வந்துருவாங்க. 8 o'clock உட்காருவாங்க. கொஸ்டின் பேப்பர் பிரிண்டட் கொஸ்டின் பேப்பர் இஷ்யூ பண்றோம். 1 hour 8 to 9 they are writing the test. அழகா எழுதுதுங்க. 9க்கு அப்புறம் பிரேயர் அட்டன் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. அன்னைக்கு ஈவினிங் வந்து என்ன படிக்கிறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் திங்கட்கிழமை நான் கெமிஸ்ட்ரி படிக்க வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய்க்கிழமை காலையில தான் அந்த டெஸ்ட். பிள்ளைங்களுக்கு வந்து அது ஒரு 10 கேள்வி ஒரு 30 கேள்வி படிக்க கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், 10 ஈவினிங் கிளாஸ்ல படிச்சிருவான், வீட்டுல போய் ஒரு 10 படிப்பான். அதனால அவளுக்கு ஒன்றும் ஸ்ட்ரெயினா தெரியல. ஏன்னா நானே கூப்பிட்டு கேட்பேன் இந்த மார்னிங் டெஸ்ட், ஏன்னா லேட்டா வருவாங்க, ஏமா மார்னிங் டெஸ்டே கேன்சல் பண்ணலான்னு இருக்கேன். ஐயோ மேம் வேண்டாம் மேம், அதனாலதான் எங்களுக்கு வந்து மார்க் வந்து இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு அந்த குழந்தைங்களையே நினைக்க வச்சிருவோம். அந்த அளவுக்கு அந்த கோச்சிங் வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். சில மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தன்னிச்சையா வந்து படிப்பாங்க. இப்ப அவங்க இப்ப இந்த மாதிரி தொடர்ச்சியா வந்து பள்ளிகளை வந்து இதை படின்னு அவங்க மெத்தட்ல போகும்போது அந்த பள்ளிகள் தனியா படிக்கிறது வந்து குறைஞ்சிரும்ல. இப்ப அவங்க ஒரு மெத்தட்ல வச்சிருப்பாங்க டைம் டேபிள், இன்னைக்கு படிக்கலாம், ஆனா பாத்தீங்கன்னா பள்ளிகளோட இந்த ஹோம்வொர்க் கொடுத்துட்டாங்க, இது நாளைக்கு படிச்சுட்டு வரணும், அது ரெண்டும் கிளாஷ் ஆகும்போது பசங்களோட தனித்திறமை அது குறையுமா? அப்படியெல்லாம் குறையாதுங்க. அதாவது இந்த டியூஷன் ஒரு ஸ்பெஷல் டியூஷன் போறாங்கல்ல, அதனாலதான் இப்போ ஒரு பொம்மை ஒரு களிமண்ணை கொடுத்து என்னை ஒரு பொம்மை செய்யும் சொல்லுங்களேன், நான் ஒரு மாதிரி கண்ணு காது மூக்கெல்லாம் வைப்பேன். இந்த டியூஷன் நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க ஒரு இடத்துல கண்ணு காது வைப்பீங்க. அப்பதான் அந்த குழந்தையினுடைய திறமை வந்து போயிடும். அரசு பள்ளியை பொறுத்த வரைக்கும் எந்த பிள்ளைங்களும் டியூஷனே போகாம டீச்சரே நம்பி வந்தாங்கன்னா நீங்க சொல்ற அந்த கான்ஃபிளிக்ட் எதுவுமே வரப்போறது கிடையாது. இப்போ 12th ஸ்டாண்டர்ட் முக்கியமா அவங்களுக்கு கடினமான சப்ஜெக்ட் வந்து இந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ். அதனால சில பேர் பயந்து வந்து காமர்ஸ் போயிடுவாங்க, 3rd குரூப் 4th குரூப் போயிடுவாங்க. அந்த கடினம்ன்றது மாணவர்கள் வந்து அதை ஏற்றுக்கொண்ட நிலையில இருக்குமா இல்ல வந்து டீச் பண்ற லெவலில் இருக்குமா? கடினமா வந்து மாஸ்டர் சொல்லும் போதே, சப்போஸ் நான் படிக்கும் போது கூட பார்க்கும்போது, ஏன்னா ஆரம்பிக்கும் போது அவங்க எப்படி சொல்லிட்டாங்கன்னா உனக்கு புரியாதுப்பா அப்படியே மனப்பாடம் போட்டு எழுதிட்டுங்கன்ட்டாங்க என்ன. அப்ப அந்த ஸ்டார்டிங்கே வந்து எனக்கு ஒரு ஃபியர் வந்துருச்சு, ஒரு கஷ்டம் எழுதுது நம்ம அப்படியே மனப்பாடம். இப்ப அந்த மெத்தட்ல தான் இருக்குங்களா இல்ல பசங்க வந்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு வந்துருச்சு? புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது நீங்க சொல்றதுதான், ஒரு டீச்சர் வந்து இந்த பாடம் எளிது, இது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிக்கிட்டே எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா அது பிசிக்ஸ் என்ன கெமிஸ்ட்ரி என்ன மேக்ஸ் என்ன அந்த குழந்தைக்கு ஈஸியா இருக்கும். உங்க டீச்சர் உங்களை டிமோட்டிவேட் பண்ணிருக்காங்க, அதனாலதான் இன்னும் உங்களுக்கு கெமிஸ்ட்ரினாலே ஒரு டென்ஷன் ஆகுது. பட் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எந்த பாடமாக இருந்தாலும் அது ஆசிரியர் கையில இருக்கு. ஆசிரியர் முதல்ல மோட்டிவேட் பண்ணிடணும். அடுத்தது இந்த குழந்தைய சொல்லிட்டே இருக்கலாம், ஈஸிப்பா இது பாரு வாழ்க்கையில வந்து நாம வந்து சும்மா சொல்லுவோம் ஆர்ட்ஸ் குரூப்பும் ஈக்குவல் சயின்ஸ் குரூப்பும் ஈக்குவல் தான். பட் இருந்தாலும் அவன் பயப்படுவான். ஏன்னா எல்லாருமே 308ங்கிறது ஒரு காமர்ஸ் குரூப். எல்லாருமே என்ன குரூப் கேக்குறாங்க, 250 எடுத்த மாணவியும் 490 எடுத்த மாணவியும் கேக்குற குரூப் காமர்ஸ் குரூப். ஏன்னா அதுக்கு பயம், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரினா பயம் சொல்லுவோம். ஏமா இதுலயும் வாய்ப்புகள் இருக்கு காமர்ஸ் குரூப்லயும், அதே மாதிரி சயின்ஸ் குரூப்ல ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லி, ஈஸி தான் நம்ம டீச்சர் வந்து உன்னை அழகா சொல்லி கொடுப்பாங்கன்னு சொல்லி நாங்க நீங்க சொல்ற மாதிரி பயப்பட வைக்காம பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ஆக இருக்கட்டும், பயாலஜி இப்ப பாத்தீங்கன்னா பயாலஜி குரூப் 5 சாப்டர் படிக்கணும், தமிழ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயோ பாட்டனி பயோ ஜுவாலஜி. அதனால பெரும்பாலும் கம்ப்யூட்டருக்கு தான் போவாங்க. பட் இருந்தாலும் அதுவும் ஈஸி பாரு, இயற்கையோடு ஒன்றிய பாட்டனி ஜுவாலஜியை படிக்க போறேன்னு அந்த குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறதுனால அவங்க வந்து அதை எளிதாக எடுத்துக்கொள்கிறாங்க. இப்போ பள்ளிகள்ல பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப குறைவா இருக்குமே. இந்த இன்னும் குறிப்பா இந்த 10th 12th பசங்க ஸ்போர்ட்ஸ் பக்கமே அனுப்ப மாட்டாங்க, முழுக்க படிப்புன்றாங்க. அந்த சின்ன பசங்களை வந்து ஸ்போர்ட்ஸ் அனுப்புவாங்க. உங்க பள்ளியில அந்த ஸ்போர்ட்ஸோட தரம் எப்படி இருக்கு? எங்க பள்ளிக்கூடத்துல வந்து 4 பிஇடி டீச்சர் ஒரு பிடி இருக்கிறாங்க. சோ நானே சொல்லுவேன் 12th வந்து இப்படி ரவுண்ட்ஸ் போகும்போது பிஇடி பீரியட்ல டெஸ்ட் எழுதுனா ஓடிப்போம். ஏன்னா நான் சும்மா நீங்களே பாருங்களேன், நீங்களே ஒரு விளையாட்டை விளையாடுங்களேன், நீங்க விளையாட்டு விளையாட கான்சென்ட்ரேஷன் வந்து அதிகமாகுது. இப்போ பாஸ்கெட் பால்ல பாத்தீங்கன்னா இப்படியே தட்டி விளையாடுறாங்க. ஒரு நாள் ஒரு 5 மினிட்ஸ் இப்படி போய் தட்டுறேன், ஏன்னா அந்த பால் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் போக கூடாங்கும் போது என்னுடைய அத்துணை கான்சென்ட்ரேஷன் அந்த பால்ல தான் இருக்கு. அப்ப நான் பிள்ளைங்க கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொன்னேன், ஏமா உட்கார்ந்து எழுதாது, நீ எழுதுறதை விட 45 மினிட்ஸ் விளையாண்டு வந்து உட்கார்ந்து எழுதேன், 5 நிமிஷத்துல எழுதிடுவேன், 1 மணி நேரம் நீ படிக்க வேண்டியதை 10 நிமிடங்கள்ல படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவோம். சோ எங்க பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஸ்டேட் லெவல்ல மாணவிகள் போகலைனா கூட ஒரே ஒரு கேர்ள் மட்டும் இப்ப பாஸ்கெட் பால் போயிருக்கிறா, ஸ்டேட் லெவல்ல போயிருக்கிறா. மற்றபடி ஜோன் லெவல் நம்ம சென்னை டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல விளையாட்டிலும் என்னைய பொறுத்த வரைக்கும் நாங்க முதலிடத்துல தான் இருக்கிறோம்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க இவ்வளவு 3000+ ஸ்டூடெண்ட் வந்து உங்க பள்ளியில சேர்க்க படிச்சிட்டு இருக்கான்றீங்க, இவ்வளவு மாணவர்கள் வந்து பள்ளியை நோக்கி வரதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க?
மெயினா சொல்றது டீச்சர்ஸ், ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ் தான். டீச்சர்ஸ் ஏன்னா அவங்க கையில தான் உலகமே இருக்கு. நான் தான் சொல்லுவேன், ஏமா நீங்க வந்து ஃபைல பார்க்கல, நீங்க வந்து டீலிங் வித் த ஒரு உயிருள்ள ஒரு மாணவிகள். அவங்க நம்மளை பார்த்துதான், எனக்கிட்ட என்ன பண்பு இருக்கோ அதுதான் என் டீச்சர்ட்ட இருக்கும், என் டீச்சர்ட்ட என்ன பண்பு இருக்கோ அதுதான் அந்த குழந்தைங்க கிட்ட இருக்கும். அதை திரும்ப திரும்ப சொல்றதுனால அத்துணை ஆசிரியர்களும் பயங்கரமா ஈடுபாடு தான். அது நான் முதலே சொன்னதுதான். அதனால த பெஸ்ட் டீச்சர். இன்னொன்னு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். உள்ள நுழைஞ்ச உடனே நான் வெளியே வந்து ஒரு போர்டு வச்சிருக்கேன், நான் ஒரு புனிதமான பள்ளி திருக்கோவிலுக்குள் நுழைகின்றேன், இதன் புனிதத்தையும் பெருமையையும் நான் என்றென்றும் நிலை நிறுத்துவேன்ங்கிறத வேர்டை வாசிட்டு தான் உள்ள போகணும். அது மாதிரி பள்ளியினுடைய குறிக்கோள் பாத்தீங்கன்னா எல்லாரும் மதிப்பெண்ணை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். 1190, 498, 500 போயிட்டு இருக்கோம். எங்க பள்ளியினுடைய குறிக்கோள் வந்து என்ன போட்டிருக்கோம்னா, மதிப்பெண்களை தாண்டி பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் மதிக்கக்கூடிய பண்புள்ள ஒழுக்கமான பொறுப்பான, இது ரொம்ப முக்கியம், பொறுப்பான மாணவிகளை உருவாக்குதல். சோ பொறுப்புனா உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு குழந்தைகிட்ட வந்து கேட்டேன், பொறுப்புனா என்ன? பொறுப்புக்கும் கடமைக்கும் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. இப்ப வருதா புயல் வந்துச்சு, நானே ஒரு 4 பேரை கூப்பிட்டு எங்க மரம் நடுங்கன்னு சொல்றேன். 4 பேர்ல ஒருத்தருடைய வேலை குழி தோன்றது, இன்னொருத்தருடைய வேலை செடி வைக்கிறது, 3வது ஒருத்தர் இந்த மணலை அள்ளி போடணும், 4வது ஒருத்தர் தண்ணி ஊத்தணும். கடமையை நான் கொடுத்துட்டேன். அடுத்த நாள் 3 பேர் தான் வராங்க, ஒருத்தர் வரல. அந்த குழி தோன்றவர் குழிய தோண்டிட்டாரு, மரம் வைக்கிறவர் வரல. ஆனா 3வது ஆளுக்கு என்ன வேலை? அதை மூடுற வேலை. 4வது ஆள் தண்ணி ஊத்திட்டு போயிட்டாரு. ஆனா நம்ம வந்த வேலை என்ன? மரம் நடணும். சோ இதுதான் கடமை. கடமையை செஞ்சுட்டாங்க. பட் பொறுப்புணர்வுனா கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு மரம் நடுறவருக்கு வெயிட் வந்திருக்கலாம், செடி வைக்கிறவருக்கு. அல்லது என்ன பண்ணிருக்கலாம், இவங்கள ஒருத்தரே அந்த செடியை நட்டிருக்கலாம். இது பிள்ளைங்க கிட்ட சொல்லுவேன். சோ பொறுப்பு இருக்கு, கடமை இருக்கு. கடமைக்கு எதையும் செய்யாத, பொறுப்பை உணர்ந்து செய். அதை எங்க குறிக்கோள்ல கொண்டு வந்திருக்கோம். ஓகே, சூப்பர் மேம். இப்போ மாணவிகள் பள்ளியில வந்து படிக்கிறத, இப்போ பேரண்ட்ஸ்க்கும் மாணவர்களுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்? ஒரு பயமாவே வந்து வீட்டில் போய் சப்போஸ் மிஸ் இந்த சொல்லிட்டாங்க, மாஸ்டர் சொல்லிட்டாங்க, அது வீட்டில் போய் சில பேர் வந்து சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வந்து நாளைக்கு கூப்பிட்டு சொல்லிட்டாங்கன்னா வந்து பிரச்சனை ஆயிடும். அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து மாணவர்கள், பெற்றோர், ஆசிரியர் எப்படி இருக்கு ரிலேஷன்ஷிப்? உண்மையிலே நல்லா இருக்குது. ஏன்னா நான் பிள்ளைங்க கிட்ட அந்த மைக்கு பிடிச்சு பேசும் பொழுதே நான் சொல்றது என்னன்னா, டெய்லி அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் பள்ளியில நடந்த விஷயங்கள் உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நீ போய் பேசணும். அம்மாவை ஹக் பண்ணு. ஏன்னா இப்ப வந்து உலகமே பிள்ளைங்க வந்து கொஞ்சம், அதாவது கொஞ்சம் ஒழுக்கம் முன்னாடி நம்ம இருந்த அளவுக்கு இல்லாம போயிட்டாங்க. அப்ப அந்த பிள்ளைங்க கிட்ட சொல்றது, அப்பா அம்மாவை மதிக்க தெரிஞ்ச பிள்ளை கண்டிப்பா ஆசிரியரை மதிக்கும். இந்த 3 பேரையும் மதிக்க தெரிஞ்ச குழந்தை தப்பே பண்ணாது. ஆனா எங்க ஸ்கூல்ல நான் திரும்ப திரும்ப சொல்றது, என்ன நடந்தாலும் சரி அம்மா காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. இப்ப நானே டயர்டா 8:30 மணிக்கு போவேன், பட் என் பொண்ணு ஒப்பிச்சிரும், காலேஜ்ல இது நடந்துச்சு அது நடந்துச்சு. அது மாதிரி ஒப்பிச்சிருங்க. அம்மா கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் பேசிடு, அப்பா கிட்ட சொல்லிடு. அப்படிங்கும் பொழுது நல்ல ரிலேஷன்ஷிப் தான் இருக்கே ஒழிய பெற்றோர் ஆசிரியர் மாணவர்களுக்கு அதனாலதான் ஸ்ட்ரென்த் கூட்டிகிட்டே கூட்டிட்டு இருக்கு. சூப்பர். இப்போ ஆசிரியர் சொல்லிட்டீங்க, மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் தலைமை ஆசிரியருக்கும் எந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு? நல்ல ரிசல்ட் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன், 98, 99. சோ இது எல்லாமே வந்து என்னுடைய 118 ஆசிரியர்கள் உள்ள எங்க பள்ளிக்கூடத்துல அரசாங்கத்தினால் அனுமதிக்கப்பட்ட பணியிடம் 118, 3 பேர் SSA ஸ்டாஃப். சோ இவ்வளவு பேர், இதையும் தாண்டி கொஞ்சம் PTA ஸ்டாஃப் எல்லாம் இருக்கிறாங்க. சோ எல்லாருமே அவங்களுக்கு தெரியும் தலைமை ஆசிரியர் யாருக்காக பாடுபடுறாங்க, இந்த மாணவர்களுக்காக. அதை மாத்தி யோசிச்சோம்னா தான் பிரச்சனை. எது செஞ்சாலும் நான் செய்யறது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஓரியன்டட் அப்படின்னு நினைச்சிட்டாலே எந்த ஆசிரியருக்கும் தலைமை ஆசிரியருக்கும் உள்ள கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்பே இல்லை. எங்க பள்ளிக்கூடத்துல அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை. ஓகே மேம். இப்போ ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு கலாச்சாரம் வந்து ஒரு பொன்மொழிகள் எழுதி வைக்கிறது, தலைவர்களோட படத்தை வரைஞ்சு வைக்கிறது, இப்படி தொடர்ச்சியா இருக்கு. உங்க பள்ளியில எப்படி இருக்காது? எங்க பள்ளிக்கூடத்துல பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் ஆக்சுவலா 5.5 ஏக்கர் நிலம், வெளியே ஃபுல்லா அந்த லேடி, அதாவது பெண்களுடைய ஓவியம் வரையப்பட்டிருக்கு. பெண்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா கல்பனா சாவ்லா, பிரபலமான பெண்கள் வரைஞ்சிருக்கிறோம். உடனே ஆண்களே இல்லையா, நேத்து ஒருத்தர் வந்துதான் கவுண்ட் பண்ணிட்டு போனாரு, மேடம் பரவாயில்ல 6 ஆண்களுக்கு இடம் கொடுத்திருக்கீங்களே அப்படின்னு கேட்டாரு. ஏன்னா உள்ள நாங்க ஆக்சுவலா அப்துல் கலாம் சேர்த்த 7, பாரதியார் வரைஞ்சிருக்கோம், விவேகானந்தர் வரைஞ்சிருக்கோம், மகாத்மா காந்தி. ரொம்ப முக்கியம், எங்களுடைய பள்ளியானது 1962ஆம் ஆண்டு காமராஜரால் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. அதனால அதை நான் எழுதி வச்சிருக்கேன், காமராஜர் படம் போட்டு. அது அப்புறம் காந்தி, அம்பேத்கர், ஆல்மோஸ்ட் சில படங்கள் உள்ள போட்டிருக்கோம். பட் பெண்கள் படங்கள் எல்லாமே, ஏன்னா இது பெண்கள் பள்ளியாக இருக்கிறதுனால வெளியே நல்லா சுத்தி, அது பிரிமிட்டிவ் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் வந்து நாங்க வரைஞ்சு தரோம்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லி அனுமதி நம்ம
பள்ளிக்கல்வித்துறையிட்ட வாங்கிட்டு அதை வரைஞ்சிருக்கிறோம். ஆக ஒரு தனியார் பள்ளி ஈக்குவலா வந்து உங்க பள்ளியை வந்து ஆமா கண்டிப்பா மோர் தென் தட் வேணா சொல்லலாம். அதை விட அதிகம். எஸ் ஓகே சூப்பர் சூப்பர். மேம் இப்போ சில எப்படிதான் நம்ம டீச் பண்ணாலும் சில மாணவர்கள் வந்து கண்டிப்பா சரியா படிக்க மாட்டாங்க. எப்படியோ ஒரு கிளாஸ்ல வந்து லாஸ்ட் பெஞ்ச் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இப்போ அந்த மாணவர்களை என்ன நீங்க கேர் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் நம்பிக்கைங்க. வீக்கு ஸ்லோ லேர்னர் டாப் அப்படிலாம் கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம அந்த ஒரு 40 பிள்ளைல ஒரு கேட்டகரி இருக்க தானே செய்வாங்க. ஒரு 5 பேர் நாங்க அவங்கள டைமண்ட் சொல்றோம். ஏன் டைமண்ட் சொல்றோம்னா இந்த வைரமானது பட்ட தீட்ட தீட்ட மிளிரும். ஸோ இந்த டைமண்ட்ஸ் ஏன்னா வேற எதுவும் சொல்ல மாட்டோம். ஸ்லோ லேர்னர் மக்கு அப்படியெல்லாம் சொல்லவே மாட்டோம். அந்த டைமண்ட்ஸை மட்டும் தனியா கூப்பிட்டு எங்க டீச்சர்ஸ் வந்து தன் காலடியில் தான் உட்கார வச்சிருப்பாங்க. அவங்களும் கீழே உட்கார்ந்துருப்பாங்க. அவங்கள சுத்தி தான் அந்த குழந்தைங்கள் இருக்கும். இருந்து அவளை மோட்டிவேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன்னால முடியும்னு சொன்னாலே போதும் குழந்தைங்களுக்கு. ஏன்னா நிறைய பேர் கான்பிடன்ஸ் இல்லாம இருக்கிறாங்க. சோ திரும்ப திரும்ப சொல்லுவோம் நிச்சயம் முடியும் பாரு, உலகத்துல 1,00,000 பேர் இந்த பாடம் எழுத போறாங்க, ஒன்னால முடியாதா அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றதுனால கண்டிப்பாக அந்த நம்பிக்கை வந்து அந்த ஸ்லோ லேர்னரை கூட அந்த டைமண்ட்ஸை கூட நாங்க பட்ட தீட்டி வைரங்களாக கொண்டு வந்துடும். சில இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் பாத்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க டியூஷன் வரணுமா நீ வீட்டுக்கு, அப்படி வந்தாதான் உனக்கு பிராக்டிகல்ல மார்க், இல்லைன்னா வந்து பிராக்டிகல் மார்க் இல்லைன்னு சொல்லிட்டு நானே நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நானும் அதை ஃபேஸ் பண்ணிருக்கேன். இப்போ அந்த கான்செப்ட் இருக்கா இல்ல மாணவர்களுக்கும் ஆசிரியருக்கும் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் தான் வேறு பள்ளியில இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரியும். பட் எங்க பள்ளியில கிடையாது. எந்த ஒரு ஆசிரியரும் அந்த மாதிரி டியூஷன் அவங்க எடுக்கிறது கூட இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் தூண்டுவதும் இல்லை. அதை நம்பி பிராக்டிக்கல் மார்க்ஸ் அப்படி எல்லாம் கிடையாது. சொல்லி கொடுத்து 50க்கு 50 மதிப்பெண்கள் எடுக்க வச்சிருவாங்க. யாரையுமே வந்தாதான் 50 மார்க்ஸ் அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது எங்க பள்ளியில. ஏன்னா கண்டிப்பா நிறைய பள்ளியில நான் பார்த்திருக்கேன். எனக்கு அப்படியே சொல்லுவாங்க நேரா நீ டியூஷன் வந்து வரலையா ஃபீஸ் கட்டிடுங்க, அவ்வளவுதான் ஃபீஸ் கட்டிட்டு நான் மார்க் போட்டேன் அப்படியே சொல்லு. கிளாஸ்ல நீ யார்கிட்ட போய் சொல்லிட்டு சொல்லிக்கணும்னு வரேன். அப்படி இல்ல அந்த மாதிரில இருந்து அதுல இந்த கான்செப்ட் இப்ப அப்படி இருக்காங்க. இல்ல இல்ல ஏன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களே 36 பேர் இருக்காங்க. இப்ப ஒரு கெமிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டா 5 பேர், என்னையும் சேர்த்தா 6 பேருக்கும் எங்க பள்ளிக்கூடத்துல. பிசிக்ஸ் 4 பேர், மேக்ஸ் 5 பேர். யாரும் யாரையும் கட்டாயப்படுத்துறது இல்ல. என்ன டியூஷன்ல அவங்க சொல்லி கொடுப்பாங்களோ அதை எல்லாத்தையுமே பள்ளியிலேயே சொல்லி கொடுத்துறாங்களே, எதுக்கு டியூஷனு? அவளுக்கே தெரியும் வெளியே போனாலும் வேஸ்ட், நம்ம டீச்சரை தாண்டி யாரும் பெஸ்டா சொல்லி தர மாட்டாங்க. நீங்க குழந்தைங்களுக்கும் தெரியும் இருக்கு. டீச்சர்களும் அதை நிர்பந்தப்படுத்தலாம் மாட்டாங்க. வரணும் எனக்கு தெரியும் அவங்க டியூஷனே எடுத்தது இல்லைன்னு தான் நினைக்கிறேன். எங்க ஆசிரியர்கள் யாரும் டியூஷன் எடுத்ததை நான் கேள்விப்படல. இப்போ எஸ்ஏ ரைட்டிங்ல வந்து ஜூரியா போயிருக்கீங்க, நீங்க நிறைய காம்படிஷன் போயிருக்கீங்க. அந்த மாணவர்களை மோட்டிவேட் பண்ற மாதிரி இந்த மாணவர்களுக்கு வந்து இந்த பள்ளியை தவிர்த்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்ல எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், அவங்களோட கரியர் எப்படி growth ஆகும்? அதாவது எல்லாருமே இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கோம், புத்தகத்தை படிச்சு 1190 மார்க் எடுத்தா போதும்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் நான் என்னுடைய மாணவிகள்கிட்ட நான் என்னவே பாத்தீங்கன்னா பிஎஸ்சி படிக்கும் போதெல்லாம் வெறும் கெமிஸ்ட்ரி, எல்லாருமே கெமிஸ்ட்ரினால என்சிசிக்கு எல்லாம் போகவே மாட்டாங்க. நான் என்சிசி கராத்தே என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்கோ எல்லாத்துக்கும் போவேன். எஸ்பெஷலி காம்படிஷன். ஒரு எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல காம்படிஷன் நடந்தா கூட போவேன். ஏன்னா அதை பத்தி நான் படிக்கணும்ல. இப்ப நான் உட்கார்ந்து ஒரு விஷயம் நான் பாடம் நடத்த போறேன் 45 நிமிஷம்னா எனக்கு அந்த டெப்த் இருந்தாதான் அந்த 45 நிமிஷம் பேச முடியும். அதுவும் மேடையில போய் ஒரு எக்கனாமிக்ஸை பத்தி பேச போறேன்னா கண்டிப்பாக அதை போய் படிப்பேன். ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ. சோ அந்த மாதிரி அதே மாதிரிதான் என்னுடைய மாணவிகளுக்கும் சொல்றது, வெறும் புத்தகத்தை மட்டும் படிக்காத, அதை தாண்டி ஒரு கான்பிடன்ஸும் ஒரு நாலேஜும் வளரணும்னா, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நம்ம எழுத போறோம்னா வெறும் இந்த டெக்ஸ்ட் புக் மட்டும் போதாது. சோ லைப்ரரிக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் நம்ம 6 to 10ஆம் வகுப்பு வரைக்கும் லைப்ரரின்னு ஒரு பீரியடே வாரத்துக்கு ஒரு நாள் போட்டு கொடுத்துருக்கோம். எல்லாருக்குமே லைப்ரரி போகணும். ஆமா கண்டிப்பா அவங்க லைப்ரரி பள்ளியில தெரிஞ்சு அது மூடியே பூட்டிட்டே இல்ல இல்ல. அதே மாதிரி நம்ம இப்ப புது இயக்குனர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வகுப்புல 40 இருக்குன்னா 40 புத்தகத்தை கட்டி கொடுத்துருங்கம்மா, ஜூன் மாசம் கொடுத்துருங்க. செப்டம்பர்ல அவங்களுக்குள்ள இந்த 40 புத்தகத்தை எல்லாரும் படிக்கட்டும். செப்டம்பர்ல என்ன படிச்சாங்கன்னு சொல்லி ஒரு ஃபீட்பேக் வாங்குங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. சோ நாங்க இதுவும் செய்யறோம். சார் சொன்ன மாதிரி புத்தகங்களும் கொடுத்திருக்கோம். வாரத்துல ஒரு நாள் லைப்ரரிக்கு வருவதற்கான அந்த பீரியட் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்திருக்கோம், உருவாக்கி இருக்கீங்க. இது கண்டிப்பா அந்த அவங்களோட அந்த பாடம் டெக்ஸ்ட் புக் நாலேஜை விட இந்த நாலேஜ் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா வளரும். கண்டிப்பா. இந்த பேப்பர்ஸ்லாம் வந்து எப்படி உள்ள வருதா? டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் வாங்கிடுறோம். RMSCங்கிற அந்த நம்ம பள்ளிக்கல்வித்துறையின் மூலமாக எத்தனை நியூஸ் பேப்பர்னாலும் நம்ம வாங்கிக்கிடலாம், புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம். அதனால ஏன்னா இவ்வளவு குழந்தைகள் இருக்கிறதுனால நியூஸ் பேப்பர் வாங்கிறோம். தமிழ் ஆங்கிலம் எல்லா நியூஸ் பேப்பர்ஸும் வாங்கிறோம். பிள்ளைங்களுக்கு அந்த படிக்கிற பழக்கத்தையும் கொண்டு வரோம். இன்னொன்னு பிரேயர்ல கண்டிப்பா அவன் நியூஸ் வாசிக்கணும். சோ அந்த குழந்தைய தவிர எல்லாருமே நியூஸ் கேட்டுருவான்.
இன்னைக்கு நான் நியூஸ் தமிழ் செய்திகள்னா தமிழ் செய்திகள் வாசித்துருவோம், இங்கிலீஷ் நியூஸ் எல்லாருக்கும் தெரியும். அதையும் தாண்டி யாரெல்லாம் ஃப்ரீ பீரியட்ல இருக்கிறாங்களோ அவங்க வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம் எங்க பள்ளியில. சூப்பர் சூப்பர். உங்க மாணவர்களோட அட்டெண்டன்ஸ் ரேஷியோ எப்படி மேம் இருக்கும்? இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல கொஞ்சம் அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கான அட்டெண்ட் ரேஷியோ மட்டும் இருந்தால் போதுன்ற மாதிரில இருக்கும். இல்ல சில பேர் சில ரீசனுக்காக வர முடியாது, சில பேர் நிறைய கட் அடிக்கிறவங்களும் இருப்பாங்க. அந்த ரேஷியோ எப்படி ஒரு ரிசல்ட் அளவுக்கு இருக்குமா? நல்லா இருக்குது. ஒருவேளை கட்டே அடிக்க முடியாது, ஏன்னா எங்க ஸ்கூல்ல வாய்ஸ் ஸ்னாப்னு ஒரு சிஸ்டம் வச்சிருக்கோம். இன்னைக்கு அந்த குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு வரலைன்னா பேரண்ட்ஸ்னுடைய மொபைலுக்கு இன்று உங்கள் மகள் பள்ளிக்கு வரவில்லைங்கிற மெசேஜ் போயிடும். லாஸ்ட் இயர் ஒரு நமக்கு என்ஜிஓ ஒருத்தர் வந்து அதை கொடுத்தாங்க. இந்த வருஷம் நாங்களே பண்ணலான் இருக்கோம். இன்னும் ஆரம்பிக்கல, இனிமேல் ஆரம்பிக்க போறோம். சோ கட்டடிக்கணும்னு நினைக்கிற பிள்ளை கூட கட்டடிக்காம பள்ளிக்கூடத்துக்கு வந்துருவான். நீங்க சொல்ற கேஸ் இருக்கும், 99% வந்து ரெகுலரா பள்ளிக்கூடத்துக்கு வந்துருவா. ஏன்னா அவளுக்கு என்ன சொல்றது, ஸ்கூலுக்கு வந்துட்டேனாலே நீ பாஸ், உள்ள பள்ளிக்கூடத்துக்குள்ள வந்துடணும், வந்துட்டாலே போதும், அதுக்கப்புறம் படிச்சிருவா ஆட்டோமேட்டிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். சூப்பர் மேம். இப்போ ஹேண்ட் ரைட்டிங்ல எப்படி மேம் கவனம் சொல்றீங்க? எல்லாருக்குமே ஹேண்ட் ரைட்டிங்ல வந்து மாறுபடும் வந்து. ஹேண்ட் ரைட்டிங் வந்து 11th 12th நம்ம அதெல்லாம் பார்க்க முடியாது. பட் 6ஆம் வகுப்பு டீச்சர்னுடைய வேலையே அந்த ஹேண்ட் ரைட்டிங்கை சரிப்படுத்துறது தான். தமிழ் ஆசிரியரா இருக்கட்டும், ஆங்கில ஆசிரியரா இருக்கட்டும், அந்த குழந்தையினுடைய, ஏன்னா நம்ம 5th வரைக்கும் அவ எப்படியே எழுதிட்டு வந்திருப்பான். இது கொஞ்சம், ஏன்னா நம்ம சொல்லுவோம், முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க யாருக்கெல்லாம் கையெழுத்து நல்லா இருக்கோ தலையெழுத்து சரி இருக்காதுன்னு சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் பொய்யான கூற்று பிள்ளைங்க கிட்ட சொல்லுவேன். அதனால ஹேண்ட் ரைட்டிங்க்கும் அதுவும் 6th ஸ்டாண்டர்ட்ல எங்க ஸ்கூல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். 6th லெவல், 6ஆம் வகுப்பு லெவல்ல. ஏன்னா அதுக்கப்புறம் பாடங்கள் தானே நடத்தணும். 6ஆம் வகுப்புல தான் அவளுக்கு வாசிக்கக்கூடிய திறன், பேசக்கூடிய திறன் எல்லாம் கொடுத்துட்டோம்னா, நீங்க சயின்ஸ் 7ஆம் கிளாஸ்ல எடுத்தா புரிஞ்சுக்கிடுவோம் அந்த குழந்தை. வாசிக்கவே தெரியாத பிள்ளை 7ஆம் கிளாஸ்ல, ஏன்னா இப்போ எல்லாரும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க, சிசிஇ மெத்தடு 6 to 8 ஆல் பாஸ்னா சும்மா பாஸ் பண்ண வைக்க கூடாது. அந்த குழந்தை பாடத்தை முடிச்சிட்டேன் அப்படிங்கிறது கிடையாது, அந்த குழந்தை பாடத்தை படிச்சிருக்கணும். அப்பதான் அந்த ஆசிரியர் பாடத்தை முடித்ததாக அர்த்தம். அதை நம்ம திரும்ப திரும்ப ஆசிரியர் கூட்டத்துல சொல்றதுனால எல்லா மாணவிகளுக்கும் அந்த கற்றல் திறன் வந்ததுக்கு அப்புறம் தான் 6th இருந்து 7th போறாங்க. ஒண்ணுமே தெரியாம 7ஆம் கிளாஸுக்கு போற மாணவிகள் மிக மிக குறை. ஓகே ஓகே மேம், ஓகே மேம். நிறைய தகவல் இங்க வந்து பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி மேம். நன்றி. தேங்க்யூ. நேரில் காலை தகவல் அடுத்த செக்மெண்ட் செய்திகள். இது நம்மளுடைய சூப்பர் ஸ்டார்னு சொல்லலாம். செய்திகளை பார்த்துருவோம்.